25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோவை அத்லெட்டிக் கிளப், பார்க் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் SSVM பள்ளி இணைந்து 24வது கோடைகால பயிற்சி முகாமின் தடகள போட்டிகள் முன்னாள் தமிழ்நாடு தடகள சங்க செயலர் திருநீல சிவலிங்க சுவாமி நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு நடைபெற்ற திருநீல சிவலிங்க சுவாமி நினைவு கோப்பை தடகள போட்டிகளில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். காலை முதல் மாலை வரையிலும் 60க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து 8 வயது முதல் 19 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியினை KATC சேர்மன் ஜக்குவாட் விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியினை மாவட்ட தடகள சங்கம் துணைத் தலைவர் சரவணா காந்தி மற்றும் அமித் ஆர்கானிக் ராஜேஷ் ஆகியோர் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றினார்கள். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழாவில் பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அனுசியா ரவி, கோவை அத்லெட்டிக் கிளப் தலைவர் சுமன் மற்றும் கோவை ரமேஷ், டாக்டர் ஜான் சிங்கராயர் சம்ஸ்கின் மூத்த பயிற்சியாளர் நந்தகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவை மாவட்ட தலைவர் சீனிவாசன் சிறப்பாக செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள், பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோவை அத்லெட்டிக் கிளப்பின் 25வது வெள்ளி விழாவை முன்னிட்டு 24வது சம்மர் அத்லெட்டிக் கேம்ப் இது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எங்கள் கிளப்புக்குள்ளே நடத்தியிருந்தோம். கடந்த 2 ஆண்டுகளாக நமது தமிழ்நாடு தடகள செயலர் லதா மேடம் அறிவுறுத்தலின்படியும் சேர்மன் தேவாரம் சார் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் மற்றும் தலைவர் PK ராஜன் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் நமது கோவை மாவட்ட தடகளத்தினுடைய வழிநடத்தலின் பேரில் இந்த கோவை அத்லெட்டிக் சார்பு இந்த வாட்டி லாஸ்ட் இயர் நடத்தினோம். என்ட்ரிஸ் நம்ம சக்தி காலேஜ் சார்பாக நடத்தினோம். இந்த வாட்டி என்ட்ரிஸ் நல்லா வந்திருக்கு. இந்த வாட்டி ஒரு 980 என்ட்ரி இது வரைக்கும் வந்திருக்கு. இது முக்கிய நோக்கம் என்னென்னா, சம்மரில் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன மாதிரி ஈவெண்ட் நம்ம சூஸ் பண்ணலாங்கிறது தெரியாது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ், ரெகுலராக பண்ணுற சப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஜாக்வாஸ், சுருதி ஏஜென்சி, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு, அதே மாதிரி நம்ம அசோசியேஷன், அதே மாதிரி அமித் ஆர்கனைசிங் சென்டர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி VGM ஹாஸ்பிட்டல் அவங்களும் ஒரு மெடிக்கல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை நம்ம கோவை அத்லெட்டிக் நிர்வாகிகள் அனைவருமே செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, இந்த விளையாட்டு போட்டிக்கு பார்க் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் SSVM ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள சார்பாகவும் அவங்களுக்கு இதன் மூலம் நன்றியை தெரிவித்து வருகிறேன். இந்த மீட்னால் பசங்களுக்கு எந்த ஈவெண்ட் எடுக்கலாங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கும். நம்ம இந்த ஈவெண்ட் பண்ணலாங்கிற தெளிவு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8 years, 10 years, 12 years, 14 years, 17 and 19 years நடத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஈவெண்ட்டு. கொஞ்சம் டைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 72 ஈவெண்ட் நடத்துகிறோம். எல்லா ஈவெண்ட்லையுமே மெடல் சர்டிஃபிகேட் இருக்குது, பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த கோவை அத்லெட்டிக் கிளப் நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கு ஸ்பான்சர் வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமாக என்னென்னா, இதில் வின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நாட்டுப்பாலுடைய நம்ம நாட்டுப்பால் எப்படி தாய்ப்பால் இருக்கணும் அதுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ஆர்கனை வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வின் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மெமெண்டோஸ் மாதிரி அதில் கொடுக்குறாங்க. ஸோ அவர்களுக்கும் இந்த முதல் முறையாக வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா ஸ்பான்சர்ஸுமே பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே ரெகுலராக பண்ணுறவங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை எங்களை சார்பாக வரவேற்கிறோம். மொத்தம் இதில் அது 1000 பேர் வந்திருக்காங்க சார். 1000 பேர் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் 1000 பேர் பேரண்ட்ஸ் அதே அளவுக்கு வந்திருக்காங்க. அதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு வந்திருக்காங்க. PTs எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டோடு வந்திருக்காங்க. மிக்க நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச எந்த அளவுக்கு ஈவெண்ட்ஸை நல்லா சிறப்பாக நடத்தி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்குறோம்.